தேங்க்யூ. பார்க்கலாம். வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மேக் பண்ண போகிறதுக்கு மேலே தான் அது என்னென்ன கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன் ஆன்சர்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்குங்க. ரைட். ஸோ அது முடிஞ்சதும் அடுத்ததாக இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு கொஞ்சம் வெளியவே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயானதும் பேசலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து நிறைய லைவ் எல்லாம் டெய்லி ஒரு 1/2 1 ஹவர் அட்டன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். டீம் லீடர்ஸுங்க, கமாண்டர்ஸுங்க, இவங்களுடைய குரூப் எல்லாம் போய் லைவ் அட்டன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ அதுவும் சீக்கிரமாக வரும். பிளானை பற்றின விஷயங்கள் அப்டேஷன்ஸ்ன்றது எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இப்போதைக்கு விளக்கம் இல்லை. பட் எவ்வளோதான் நம்ம பிளானில் எஸ்பியோட பிளான் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி தெரிஞ்சால் அதை உடனேவும் நாங்கள் மாற்றிடுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவோட வந்தாலுமே அதை உங்ககிட்ட வந்து சொல்லி கண்டிப்பாக அதில் ஒரு சேஞ்சஸ் இது ரொம்ப கஷ்டம் சார், இது பண்ண முடியாது சார், நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை சேஞ்சஸ் பண்ணிவிடுவோம். சரிங்களா? இல்லை இப்படி தான் அப்படிலாம் உட்காந்துட்டு இருக்க போதும். எங்களுக்கு நீங்கள் உங்களை வச்சு தான் நிறைய சம்பாதிக்கணும். அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வருவோம். சரிங்களா? ரைட். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை பற்றி யோசிக்க வேண்டிய எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து என்ன மாதிரி வரும், இப்படி வருமோ அப்படி வருமோ அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆக தேவையில்ல. ரைட். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வரும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொண்டு வரும். அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நீங்கள் அதை பற்றி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காது. ஏன்னா இப்போ எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க முடியாது. எஸ்பி ஒரு அந்த கான்செப்ட்டு டோட்டலாக புதுசு. ரைட். வரும்போது தெரியும். சரிங்களா? நம்ம இப்பயே சொல்லிட்டோம்னா வச்சிங்களேன், அதுக்கு நிறைய ஜெராக்ஸ் காப்பி கிடைச்சிடும் ஈஸியாக. ரைட். நம்ம ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் காப்பி வரும்போது தான் யார் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை உருவாக்குனாங்கன்றது தெரியும். ஜெராக்ஸ் காப்பி யார் வேணாலும் அடிக்கலாம், பட் ஒரிஜினல் என்னன்றது இருக்குல்ல. ரைட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு அட்வைஸ் பண்ணதும் லீகல் டீம் சைட்லேருந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணதும் அதுதான். எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணாதீங்க சார் அப்படிங்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு நானும் ஷேர் பண்ணாத இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். தேங்க்யூ.